ஜெயிலில் போனாலும் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டான். இவன் கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இவன் செய்யறதெல்லாம் வாய்க்கிறது. அதனால சிறைச்சாலை பொறுப்பை யோசேப்பு, நீதான் தலைவன், நீதான் லீடர், பொறுப்பு, நீ கவனிச்சுக்க. போத்திபார் வீட்டில் வந்தாலும் ஆசீர்வாதம், சிறைச்சாலையில் போட்டாலும் யோசேப்பை செய்யறதெல்லாம் ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் உங்க கூட இருந்தா படிப்பிலும் ஆசீர்வாதம், வேலையிலும் ஆசீர்வாதம், பிசினஸிலும் ஆசீர்வாதம், நீங்க ஊழியம் செய்தாலும் ஆசீர்வாதம், நீங்கள் விவசாயம் செய்தாலும் ஆசீர்வாதம், நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் இல்லை என் வாழ்க்கையில, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. நான் இந்த மாதிரி இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறேன், தரித்திர குடும்பம், ஏழை குடும்பம், வசதி இல்லாத குடும்பம், வழியே இல்லாத குடும்பம், இப்படி கலங்குறீங்களா? உங்களை வைத்துதான் உங்க குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை வச்சுதான் உங்களுடைய குடும்பத்தையே உயர்த்த போகிறார். நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறீங்க. நீங்க செய்வதெல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.